बहुत सारे लोगों को अभी तक जो रिफंड की बात कही गई थी वो भी नहीं मिला कैलाश जी, और पीने के पानी की ठीक से व्यवस्था छोड़ो यार, तुम फोकट प्रश्न मत पूछो नहीं, यार। फोकट नहीं, ये तो मैं तो वहाँ होकर आया हूँ। क्या 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 घंटा हो गया है तुम बात। कैलाश जी बात ठीक से कीजिए, नहीं, नहीं शब्दों का चयन ठीक करिए। इतने सीनियर मंत्री घंटा घंटा क्या बोलते रहते हैं, बात करने की तमीज नहीं है। हाँ और क्या। உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகைப் பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். கடந்த 11 ஆண்டுகளாக கோதி மீடியா இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு அடிமையாக மாறியதற்கு பின் இன்னைக்கு ஒரு கேள்வி அவர்கள் கேட்டாலே அப்படியே கொந்தளித்து விடுகிறார்கள் அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள், முக்கியமாக பிஜேபியில் இருக்கக்கூடிய நபர்கள். இதே போன்ற ஒரு வீடியோ தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் என்டிடிவியில் நானும் ஒரு பங்காக இருந்திருந்தேன். அப்போ நாங்க எந்த அளவில் கேள்வி கேட்டோமோ அதே போன்ற கேள்விகள் ரவீஷ்குமார், நான், என்னை போன்ற ஏராளமான பத்திரிகையாளர்கள், சௌரப் சுக்லா, இது போன்ற ஏராளமான பத்திரிகையாளர்கள், அதே போன்ற ஒரு பத்திரிகையாளர் தான் அனுராக் துவாரி. ஒரு சில வருடங்கள் நானும் அவருடன் வேலை பார்த்திருக்கிறேன். ஒரு நல்ல கிரவுண்ட் ரிப்போர்ட்டர், சீனியர் ரிப்போர்ட்டர். அவருடைய ரிப்போர்ட்டெல்லாம் நீங்க பார்த்தீர்கள்னா மிகவும் ஆழமாக இருக்கும். இப்போ அதே என்டிடிவியில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். இவர் மத்திய பிரதேசத்தின் ஒரு சீனியர் பிஜேபி லீடர். இந்த நபரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். இந்த தலைவருடைய பெயர் கைலாஷ் விஜய் வர்கியா, ஒரு மினிஸ்டர், மிக சீனியர் லீடர் ஆஃப் பிஜேபி. மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாகிரத் புரா என்கிற இந்த இடம், அங்க தண்ணீர் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம், அங்க இருக்கக்கூடிய கார்பரேஷன் பிஜேபி கையில் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஹர் கர் ஜல் என்கிற ஸ்கீம், தண்ணீரை அமிர்தம் போன்று நாங்கள் சுத்தப்படுத்தி கொடுப்போம் என்கிற ஏராளமான ப்ராஜெக்ட்ஸ்களை நரேந்திர மோடி உருவாக்கி வைத்திருக்கிறார். அதே போன்ற அமிர்தம் போன்ற தண்ணீரை குடித்து 200 பேர் இன்னைக்கு மருத்துவமனைகளில் இருக்கிறார்கள், சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறார்கள். 10க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்து போனார்கள். இந்த செய்தி மிகப்பெரிய அளவில் வைரலாகி வரும்போது அனுராக் துவாரி, கைலாஷ் விஜய் வர்கியா இந்த இடத்துல, இந்த பாகிரத் புரா என்கிற இடம் கைலாஷ் விஜய் வர்கியாவுடைய கான்ஸ்டுவன்சி. கைலாஷ் விஜய் வர்கியா இந்த மருத்துவமனையிலிருந்து வெளிவரும்போது, சார் எப்படி இத்தனை பேர் இறந்தார்கள், என்ன நடந்தது என்கிற ஒரு கேள்வி கேட்ட உடனே அப்படியே கைலாஷ் விஜய் வர்கியாவுக்கு பொறுக்கவில்லை. நீங்க தொடக்கத்தில் அந்த வீடியோவை பார்த்திருப்பீர்கள். மீண்டும் ஒரு முறை அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், பாருங்க. இந்த வீடியோக்குள் இன்னும் ஆழமாக உங்களை கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயம், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். बहुत सारे लोगों को अभी तक जो रिफंड की बात कही गई थी वो भी नहीं मिला कैलाश जी, और पीने के पानी की ठीक से व्यवस्था छोड़ो यार, तुम फोकट प्रश्न मत पूछो नहीं, यार। फोकट नहीं, ये तो मैं तो वहाँ होकर आया हूँ। क्या 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 घंटा हो गया है तुम बात। कैलाश जी बात ठीक से कीजिए, नहीं, नहीं शब्दों का चयन ठीक करिए। कैलाश जी आप ढंग से बात नहीं कर रहे हैं। नहीं, आप ये क्या शब्द होता है कि घंटा घंटा क्या शब्द होता है? आप, मैं तो जाऊंगा, लहजा इनको सुधारने कहिए। इतने सीनियर मंत्री घंटा घंटा क्या बोलते रहते हैं, बात करने की तमीज नहीं है। हाँ और क्या। இந்த வீடியோவை நீங்க பார்த்திருப்பீர்கள். எந்த அளவில் இந்த வீண்தனமான கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்காத, வீண்தனமான கேள்வி, வீணா போன கேள்விகள். மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். உங்களோட கான்ஸ்டுவன்சியில் 200 பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள், 10 பேர் இறந்து விட்டார்கள். அந்த கேள்வி கேட்டால் இது வீணா போன கேள்வி. கண்டா தும் ஜாக்கே வஹா ஆயே. அவர் கேட்கிறாரு, துவாரி ஹி சேயிங், நான் போய் நேரில் பார்த்துட்டு வந்திருக்கேன் சார், அங்க இத்தனை பேர் அட்மிட்ல இருக்காங்க. கண்டா, கண்டான ஒரு கேவலமான வார்த்தை. மேன்ஹுட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பால்ஸ் சொல்றது கண்டா. உடனடியாக அனுராக் துவாரி
எதிர்க்கிறார். எப்படி சார் நீங்க என்ன மரியாதை பேச தெரியாதா, இவ்வளவு சீனியர் லீடரா இருக்கீங்க? அப்போ அங்க கைலாஷ் விஜய் வர்கியாவுக்கு சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் அனுராக் துவாரியை கேள்வி கேட்கிறார்கள், எதிர்க்கிறார். இவர் தைரியமா பதில் கொடுக்கிறார். வாட் இஸ் ஹேப்பனிங்? கேள்வி கேட்டா நீங்க இப்படி மரியாதை குறைவா பதில் கொடுப்பீர்களா என்கிற அந்த கேள்வி. இந்த வீடியோ வைரல் ஆகிறது. இப்போ வைரல் ஆன உடனே, ஏன்னா கைலாஷ் விஜய் வர்கியா இன்னைக்கு நேற்று இதே போன்று ஏராளமான முறை இந்த நபர் தவறாக பேசியிருக்கிறார், பத்திரிகையாளர்களை பற்றி பேசியிருக்கிறார், பெண்களை பற்றி பேசியிருக்கிறார். ஆனால் எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது. ஏன்னா இவருடைய சூப்பர் பாஸ் நரேந்திர மோடி அவரே மீடியாவை சந்திக்கவில்லை, இப்போ நாங்கள் எதுக்கு சந்திக்கணும்? அந்த ஒரு ஹெட்வேட்டில் இந்த அனைத்து நபர்களும் இருக்கிறார்கள். அதாவது எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது. ஒரு சில நாட்களுக்கு முன்பு கைலாஷ் விஜய் வர்கியாவுடைய மகனின் ஒரு வீடியோ வெளிவந்தது, வைரலானது. இது மத்திய பிரதேசம். அரசு அதிகாரிகளை பேட்டால், கிரிக்கெட் பேட்டால் போட்டு அடித்த அந்த காட்சி மறந்திருக்க மாட்டீர்கள். அப்போ கைலாஷ் விஜய் வர்கியா, அவருடைய மகன், அனைத்து நபர்களுக்கும் இந்த அதிகாரம் கிடைத்து விட்டதா? எந்த விதமான அராஜகத்தையும் செய்யலாம். மக்கள் உயிரிழந்து கிடக்கிறார்கள், அவரை பற்றி நீங்க கேள்வி கூட கேட்கக்கூடாது. கேட்டால் வீணா போன கேள்வி. என்னுடைய பால்ஸ்ல போய் நீங்க பார்த்துட்டு வந்தேன். திஸ் இஸ் வாட் த லாங்குவேஜ் ஹி ஹேட் யூஸ்ட். ஜஸ்ட் இமேஜின். அண்ட் தெர் இஸ் நோ क्वेश्चन. நவ் இந்த வீடியோ வைரல் ஆன உடனேயே கைலாஷ் விஜய் வர்கியா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். என்ன? मैं और मेरी टीम पिछले 2 दिनों से बिना सोए प्रभावित क्षेत्र में लगातार स्थिति सुधारने में जुटे हुए हैं. நான் என்னுடைய டீம் கடந்த 2 நாட்களாக உறங்காமல் சாப்பிடாமல் அங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை கண்ட்ரோலில் கொண்டு வருவதற்கான முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். दृष्टि पानी से मेरे लोग पीड़ित हैं और कुछ हमें छोड़कर चले गए. தண்ணீர் குடித்ததால் என்னுடைய கான்ஸ்டிட்யூன்சியில் இருக்கக்கூடிய மக்கள், அவர்களோட உடல்நிலை மிக மோசமாக இருக்கிறது. ஒரு சில நபர்கள் உலகத்தை விட்டு போய்விட்டார்கள். யாருடைய பொறுப்பு இது? சுத்தமான தண்ணீர், சுத்தமான சுகாதாரம் அரசாங்கத்தோட பொறுப்பு தானே. அங்க என்ன காங்கிரஸ் இருக்கா? ஜவஹர்லால் நேரு இருக்கிறாரா? காந்தி இருக்கிறாரா? இந்திரா காந்தி இருக்கா? ராஜீவ் காந்தியால் இந்த மோசமான தண்ணீர் கிடைக்கிறதா? கிடையாது. மத்திய பிரதேசத்துல ஆண்டாண்டு காலமாக உங்களோட அரசாங்கம் தான் இருக்கு. அப்போ எப்படி இந்த கண்டாமினேட்டட் தண்ணி அங்க போய் சேர்ந்தது? அப்ப யார்கிட்ட கேள்வி கேட்கலாம்? நீங்க தானே அங்க பொறுப்பு, உங்கள்ட்ட தானே அந்த கேள்வி கேட்கணும். இப்போ அதனால் மக்கள் உயிரிழந்து விட்டார்கள். அவரே ஒத்துக்கிறார் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல. इस गहरे दुख की अवस्था में मैं मीडिया के एक पक्ष पर मेरे शब्द गलत निकल गए. இந்த மாதிரி நான் துக்கத்தில் இருக்கும்போது ஒரு மீடியா நபர் என்கிட்ட வந்து அந்த கேள்வி கேட்ட உடனேயே அப்படியே எனக்கு கோபம் வந்துருச்சு. ஏதோ என்னோட துக்கத்தை இப்படி நான் வெளிப்படுத்தி விட்டேன், தவறா பேசிட்டேன். इसके लिए मैं खेद प्रकट करता हूं. அதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். எதற்காக? பிகாஸ் அந்த என்டிடிவி இன்னைக்கு அடானி சூப்பர் பாஸ் இருக்கும். சூப்பர் பாஸ் அடானியோடைய கம்பெனியாக இருக்கு. அங்கிருந்து ஒரு ஃபோன் போயிருக்கும். என்ன சார், எங்களுடைய ஆட்கள்கிட்ட இப்படி விளையாண்டுட்டீங்களே, சாரி சார், நான் இப்போ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். This is what happened there. Because the channel belongs to Adani and the reporter is very serious and very senior. அவருடைய கேள்வியில் எந்த தப்பும் கிடையாது, இவர் பேசிய விதம் அப்படி இருக்கு. So he got a call and he posted this text. लेकिन जब तक मेरे लोग पूरी तरह सुरक्षित और स्वस्थ नहीं हो जाते मैं शांत नहीं बैठूंगा. என்னுடைய மக்கள் அவர்களோட உடல்நிலை சரியாகாத வரை, அங்களுடைய சிச்சுவேஷன் கண்ட்ரோலில் வராத வரை நான் ஓய மாட்டேன். எப்படி அந்த இடத்தில் கண்டாமினேட்டட் தண்ணீர் போனது? ஃபர்ஸ்ட் क्वेश्चन. எப்படி அங்க 200 பேர் இந்த அளவில் சீரியஸ் ஆனதுக்கு பின்பு கூட நீங்க அதை மூடி மறைக்கக்கூடிய வேலையை பார்க்கிறீர்கள்? 10 பேர் உயிரிழந்து விட்டார்கள். அவர்களுக்கு, அந்த குடும்பத்தினர்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? எந்த விதமான சேஃப்டி மெஷர்ஸ்களை நீங்க எடுத்திருக்கிறீர்கள்? உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன? இந்த கேள்விக்கான பதில் எங்க சார்? Who is accountable? It is not 1 or 2. It is more than 10 people who have died, and there are so many people who are serious, fighting for their life. And the answer is this. இந்த விஷயம் எந்த அளவில் வைரலாகி நீங்க பார்த்தீர்கள்னா, மோகன் யாதவ் மத்திய பிரதேசத்தின் சீஃப் மினிஸ்டர், அவரும் பதில் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இந்த விஷயத்தை மிகப்பெரிய அளவில் எடுத்திருக்கிறது. ஜீத்து
பட்வாரி மத்திய பிரதேசத்தின் காங்கிரஸ் லீடர், அவர் எக்ஸ் பக்கத்தில் ஒரு போஸ்டை போட்டு மோகன் யாதவ் உடனடியாக இந்த நபரை பாட்டியை விட்டு தன்னுடைய பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை எடுத்து வைத்த பின்பு இன்னைக்கு மோகன் யாதவ் வெளியே வந்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார். எனக்கு தெரிய வந்துச்சு, ஒரு 4 பேர் உயிரிழந்திருக்கார் சார். 4 இல்ல 10 பேர் இறந்திருக்கிறார்கள், அதற்கும் மேல இருக்கலாம். மீடியா ரிப்போர்ட் வழியாக, ஹாஸ்பிட்டல் வழியாக வெளிவந்த ரிப்போர்ட் படியே 10 பேர். பட் த சீஃப் மினிஸ்டர் சேயிங் இட் இஸ் only 4. How? And he doesn't stops there. If so many people went to some private hospital, then we got a bit caught in this. There is system of government PM postmortem. It is also a criteria, but why even one? இதில் ஏராளமான நபர்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருப்பார்கள். அப்படி போய் அங்கே இறந்திருந்தார்கள் எனக்கு தெரியாது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அது வரட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் ஆய்வு செய்து இது எல்லாம் கூறுகிறோம். மோகன் யாதவுடைய இந்த ஸ்டேட்மெண்ட், he doesn't speak about Kailash Vijayvargiya, he doesn't speak about contaminated water. You are responsible, you are the chief minister of the state, you are from BJP. Double triple engine ki sarkar is in BJP, Madhya Pradesh. Then how this incident happened, who's responsible, nobody knows. யாருக்குமே இந்த விஷயம் தெரியவில்லை. இப்போ இந்த விவகாரங்களை பற்றி ஏராளமான ரியாக்ஷன்ஸ் வெளிவர தொடங்கி. சீனியர் ஜேர்னலிஸ்ட் மற்றும் என்னுடைய நண்பரான ரவீஷ் குமார் மற்றும் முகமது ஜுபேர் 2 பேருமே ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார். முகமது ஜுபேர் போட்ட ட்வீட்டை ரவீஷ் குமார் ரீட்வீட் செய்திருக்கிறார். He says, मंत्री सांसद और नेता बेलगाम हो गए हैं. मिनिस्टर्स, MP, MLA அனைவருமே आउट ऑफ कंट्रोल आगिविट्टाர்கள். इन्हें लगता है इस देश में हर कोई खरीदा जा सकता है. Because Ravish, I, Anurag, Saurabh, we all work together in the same team when we were in NDTV. So we know what is happening now. இந்த அரசியல்வாதிகளுக்கு யாரை வேணாலும் விலை கொடுத்து வாங்கலாம் என்கிற ஒரு அகங்காரத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். எங்களை நீங்க வாங்க முடியாது. Maybe we are working for NDTV, we are working for Aaj Tak or Zee News or some other Godi media channel. பத்திரிகையாளர்களை விலை கொடுத்து வாங்க முடியாது. இங்க அந்த நிறுவனத்தை வாங்கலாம், அவர்கள் மீது அழுத்தத்தை போட்டு இதெல்லாம் காட்டுங்கன்னு நீங்க சொல்லலாம். சம்பளம் வேணும் சார். வீட்டில் குழந்தைகள் இருப்பார்கள், லோன் வாங்கி ஒரு வீட்டு வாங்கியிருப்பாரு, கார் வாங்கியிருப்பாரு. சம்பளம் இல்லைன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. யூடியூப்லலாம் என்ன மாதிரி வந்து பேச முடியாது. அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் கிடையாது. அதனால இன்னைக்கு அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஏராளமான பத்திரிகையாளர்களுடைய நிலை, சம்பளத்துக்கு நாங்கள் வேலை பார்க்கணும், அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. பிகாஸ் த ஆர்டர் கம்ஸ் ஃப்ரம் அப் and that is what it is happening here. यही कारण है कि प्रधानमंत्री जी ने आज तक एक भी प्रेस कॉन्फ्रेंस नहीं करी, ज्ञानेश का जवाब तक नहीं दिया, क्योंकि जवाब नहीं है. இதனால்தான் இன்னைக்கு வரை நரேந்திர மோடி பிரஸ் கான்ஃபரன்ஸை எடுத்து வைக்கவில்லை. ஞானேஷ் குமார் எந்த கேள்விக்கும் பதில் கொடுக்க மாட்டேங்கிறார். ஏன்னா உங்கள்கிட்ட பதிலே கிடையாது. சற்று முன் நான் கூறிய அதே விஷயம்தான். கோதி மீடியா எந்த கோதி மீடியாவை நாம் குறை கூறி வருகிறோமோ அதே கோதி மீடியா, அதே அரசாங்கத்திற்காக முட்டு கொடுத்து பேசக்கூடிய நபர்களும் இன்னைக்கு வெளிவந்து பேச தொடங்கி விட்டார்கள். உதாரணத்திற்கு ஆதித்ய ராஜ்கால், நரேந்திர மோடியுடைய மிகப்பெரிய சப்போர்ட்டர், அவரும் வெளிப்படையாக இன்னைக்கு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பேசியிருக்கிறார். Uncomfortable sharp questions. 10 innocent people have lost their lives due to contaminated water in Madhya Pradesh. கொஞ்சம் டஃபா கேள்வி கேட்ட உடனேயே நீங்க எவ்வளவு சீறி பாயிறீர்களே, 10 இன்னசென்ட் உயிர்கள் எரிந்திருக்கிறது மத்திய பிரதேசத்தில் கண்டாமினேட்டட் தண்ணீரை குடித்ததால். மத்திய பிரதேஷ் அரசாங்கத்துடைய பொறுப்பு. And look at the behavior of Madhya Pradesh Minister Kailash Vijayvargiya. Calls question as contaminated water or useless question. Contaminated water பற்றி கேள்வி கேட்டால் இட்ஸ் a useless waste கேள்வி. இதெல்லாம் என்னோட வந்து கேட்க, இதுக்கு எனக்கு நேரமே இல்லை. மக்கள் இறந்தா எனக்கு என்ன? This is what happening. And I feel அனுராக் துவாரி போன்ற பத்திரிகையாளர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரசியல்வாதிக்கு முன்பு, அது ஸ்டாலினாக இருக்கட்டும், அது ராகுல் காந்தியாக இருக்கட்டும், அது சோனியா காந்தியாக இருக்கட்டும், அது நரேந்திர மோடியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், அல்ல சின்ன சின்ன எம்எல்ஏக்களாகவே இருக்கட்டும், இந்த நாட்டிற்கு கூடிய ஒவ்வொரு பத்திரிகையாளரும் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய மைக்கை நீட்டி சரியான கேள்வி கேட்க தொடங்கி விட்டார்கள்னா இந்த நாட்டில் ஜனநாயகத்தை மீண்டும் ஒரு முறை எஸ்டாப்ளிஷ் செய்ய முடியும். டிவி டிஆர்பிக்காக, வாங்கக்கூடிய சம்பளத்திற்காக, அடிமைத்தனமாக
அடிமையாக வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் தயவு செய்து இதற்கு மேல் விழித்துக் கொள்ளுங்கள். அனுராக் துவாரி எந்த கேள்வியை கேட்டாரோ அதற்கு கிடைத்த அந்த பதில், கடந்த 11 ஆண்டுகளாக நீங்க அடிமைகளாக வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கான அர்த்தம். இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி சுத்தி அப்படியே கவர்ல வச்சு அவர் 500 ரூபாய் 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்துருவாராம். அதை வச்சு நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்காக. I have seen all of this. Stop taking covers. Ask questions. Ask serious questions. Ask tough questions. Whether it is a ruling government or whoever it is. Especially ruling government. உங்களுடைய கேள்விகள் நேரடியாக நேர்மையாக அரசாங்கத்தை பார்த்திருக்க வேண்டும். 2 நாட்களுக்கு முன் 4 இளைஞர்கள் ஒரிசாவிலிருந்து வந்த ஒரு நபரை வெட்டி சாய்த்த அந்த காட்சிகளை நீங்க பார்த்தீர்கள். Our question was directly to DMK government, Stalin government. What are you doing? தமிழ்நாட்டில் காஞ்சா புழக்கம் இருக்கு. ஓகே ஃபைன், ஐ அண்டர்ஸ்டாண்ட். குறைவாக இருக்கிறது, மற்ற மாநிலத்தை கம்பேர் செய்யும் போது தமிழ்நாட்டில் குறைவாக இருக்கிறது. பட் how it is coming? காஞ்சா குறைவாக இருக்கிறது, மற்ற ட்ரக்ஸ், லேப் ஜெனரேட்டட் ட்ரக்ஸ், கோகேன், இது போன்ற விஷயங்கள் தமிழ்நாட்டில் அதிகரித்து கொண்டிருக்கிறது. 15 வயதிலிருந்து 35 வயதிற்கான அந்த இளைஞர்களில் அந்த ட்ரக்ஸ் அதிகரிக்கிறது, ட்ரக்ஸ் பழக்கம் அதிகரிக்கிறது. My question was directly to the government. கீழே ஏராளமான நபர்கள் கமெண்ட்ல எழுதுவாங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் நரேந்திர மோடியை பத்தி குறை கூலி சொல்லிட்டே இருக்கீங்க. வாட் இஸ் திஸ் தேர்? விஜய் கரூர் விவகாரம் நடக்கும்போது விஜய் எந்த அளவில் நாங்க அந்த ஆர்கனைசேஷனை அந்த ஆர்கனைஸ் செய்யப்பட்ட விதத்தை தவறாக பேசினோமோ அதே நேரத்தில் அரசாங்கத்தோட தவறையும் நாங்க சுட்டி காட்டினோம். திஸ் இஸ் வாட் a journalist should do. எப்படி நீங்க அந்த பெர்மிஷனை கொடுத்தீர்கள்? ரோட் ஷோக்கான பர்மிஷன். ஆனால் அந்த ரோட் ஷோக்கான பர்மிஷனில் எதற்காக பாதுகாப்பு சரியாக இல்லை? எதற்காக நீங்க விஜய் அந்த இடத்துல நின்று பேசக்கூடிய அந்த இடத்தை கொடுத்தீங்க? 10,000 பேருக்கு பெர்மிஷன், 30,000 பேர் உள்ள வர்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஏன் நீங்க தடை போடல? Why didn't you stop? This is your problem. This is your mistake. If Vijay is at fault, okay. But at the same time, the government is also at fault. We question this. இன்னைக்கு அர்ணப் கோஸ்வாமி போன்ற நபர்கள் அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்க தொடங்கி விட்டார்கள். பிகாஸ் ஒரு நிலைக்கு தான் நீங்க போய் பேச முடியும், ஒரு நிலைக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ண முடியும். ஒரு நிலை தாண்டிய உடனேயே you cannot support the government, you cannot stop questioning. It is not in our DNA. You cannot do it. ஒரு அளவிற்கு தான் ஒரு விஷயத்தை உங்களால் மூடி மறைக்க முடியும். அந்த அளவு மீஞ்சின உடனேயே உலக நாடுகள் இன்னைக்கு நரேந்திர மோடி, RSS இந்த நபர்கள் இந்த நாட்டை இப்படி மாற்றி விட்டார்கள் என்கிற விஷயம் வெளிவர தொடங்கி விட்டது. இந்தியா இப்படி கிடையாது. இந்தியா ஒரு செக்குலர் நாடாக இருந்தது. அதற்காக தான் வெளிநாடுல இருந்து பயணிகள் இந்தியாவிற்கு வந்தார்கள். இப்போ டூரிஸ்ட்களை கூட நீங்க விட்டு வைப்பதல்ல, அவர்கள் மீதும் தாக்குதல்கள் நடக்கிறது. ஜப்பான்ல இருந்து வந்த ஒரு டூரிஸ்ட், அவர்கள் அந்த தண்ணீரில் முழுக்கும் போது அண்டர்வேரை போட்டுக்கினார்களாம், தலையில அந்த கிறிஸ்மஸ் தொப்பி இருந்ததாம், அவ்வளவுதான். அதற்காக அவர்களை சுத்தி வளைத்து மன்னிப்பு கேட்க வைத்து நாளைக்கு வருவார்களா? will they come? கொரியால இருந்து ஒரு பெண்மணி, ஒரு பிளாகர் இந்தியாவிற்கு வந்து I had worst experience in India, I will never come back to India என்று கூறி சென்று விட்டார். This is what this government had done for the last 11 years. இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டால் உங்களுக்கு முன்னாடி அதற்கான ரிசல்ட் இருக்கு. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.